இன்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக சத்தியமூர்த்தி பவனில மிகவும் மகிழ்ச்சியாக எங்களுடைய தலைவர்கள் மேனாள் தலைவர் அண்ணன் ஈ.வி.கே.சா. இளங்கோவன், மேனாள் ஒன்றிய அமைச்சர், மேனாள் தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசர், நம்முடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இதில் மகிழ்ச்சியாக பங்கெடுத்திருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக சிதைக்க நினைக்கிறது. ஒரு தேர்தல் ஒரு அதிபர் என்று துணிச்சலாக இன்றும் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். ஒருபோதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் உடைய விஷயத்தில் உடன்பாடு கிடையாது. இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம், ஒரு சாராருக்கான நாடு இல்லை. சர்வாதிகாரத்தை ஒருபோதும் திணிக்க முடியாது. சர்வாதிகாரத்தை அனுமதிக்க முடியாத தேர்தல் அறிக்கையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். சர்வாதிகாரத்தை அனுமதிக்கின்ற தேர்தல் வாக்குறுதியை பாஜக கொடுத்திருக்கிறது. இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்குமான தேர்தல். சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும், ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இதுதான் பாபா சாஹிப்புடைய பிறந்த நாள் உறுதிமொழியாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அமல்படுத்துறாங்க? ஆயுஷ்மான் பாரத்தை பத்தி சொல்றாங்க. ஆயுஷ்மான் பாரத்ல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்ல பாஜக ஆளும் மாநிலங்களில் இறந்து போனவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத்துடைய நிதி, உயிரோடு இல்லாதவர்களுக்கு ஒரே தொலைபேசி எண்ணில் லட்சக்கணக்கான பயனாளிகள். இதையெல்லாம் மிகப்பெரிய ஊழல். 7,50,000 கோடி ஊழலை பாஜக அரசு செய்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் சொல்லவில்லை, சிஏஜி சொல்லுகிறது. கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லுகிறார். இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றாத மோடி அரசு, 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றாத பாஜக அரசு இப்பொழுதும் தமாஷான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்தியில இன்னும் கொஞ்ச நாளில ஜும்லா என்று சொல்லுவார்கள். ஜும்லா என்றால் தமாஷ். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை ஒன்று நிறைவேற்றவில்லை. ஒரு இந்திய குடிமக்கள் மீது 1,50,000 ரூபாய் கடன் சுமையை மோடி சுமத்தி இருக்கிறார். இதுதான் அவருடைய சாதனை, இதுதான் அவருடைய தேர்தல் வாக்குறுதி.